ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எம்எம்ஆர். இந்த டாப்பிக்கில் நம்ம பிஎஸ்என்எல் சிம்முக்கான ஒரு நியூ ஏபிஎன் ட்ரிக்கு தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒன்று யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் பக்கம் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் தட்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஏபிஎன் ட்ரிக் வேணுன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். அதற்கான வீடியோ கூடி விரைவில் மேக் பண்ணப்படும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்கள் மொபைல் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்வொர்க்குன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. பிஎஸ்என்எல் சிம்மை நீங்கள் ஃபஸ்ட் லாட்டாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட இன்டர்நெட் இன்னும் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். நான் வந்து செகண்ட் சிம்மாக போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் பிஎஸ்என்எல் சிம்மை ஃபஸ்ட் லாட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் அக்சஸ் பாயிண்ட் நேம்ன்ற ஆப்ஷனை டேப் பண்ணிக்கோங்க. அதுதான் நம்ம வந்து ஷார்ட்டாக ஏபிஎன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, நம்ம இருக்கிற ஏபிஎனை ரீசெட் பண்ணோம். ரீசெட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் மொபைலில் கீழே 3 டாட்டோ இல்லை மேலே 3 டாட்டோ இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ரீசெட் அக்சஸ் பாயிண்ட்ன்ற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணி ரீசெட் பண்ணிக்கலாம். ரீசெட் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அதாவது புது ஏபிஎனை நம்ம கிரியேட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நேமில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் 4G அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. பீன் ரிலேட்டட் கேப்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. பிஎஸ்என்எல் ஸ்பேஸ் 4Gன்றதை டைப் பண்ணிக்கோங்க. 4Gயில் ஜீன் ரிலேட்டட் கேப்ஸில் வரணும். பிஎஸ்என்எல் 4G அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. பிஎஸ்என்எல் எல்லாமே கேப்ஸு ஸ்பேஸ் 4G அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிஎன்ல பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் இன்டர்நெட் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. பீன் ரிலேட்டட் மட்டும் கேப்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. பிஎஸ்என்எல் ஸ்பேஸ் இன்டர்நெட்டில் ஐஎன் ரிலேட்டட் கேப்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. INTER இன்டர்நெட் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. பிஎஸ்என்எல் ஸ்பேஸ் இன்டர்நெட். பிஎஸ்என்எல்லில் பீன் ரிலேட்டட் கேப்ஸில் வரணும். இன்டர்நெட்டில் ஐஎன் ரிலேட்டட் கேப்ஸில் வரணும். ப்ராக்ஸி நாட் செட். போர்ட் பார்த்தீங்கன்னா 8888 48 டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூசர் நேமில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் பீன் ரிலேட்டட் கேப்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. பிஎஸ்என்எல் ஸ்பேஸ் 4G ஜீன் ரிலேட்டட் கேப்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. பாட் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. பாட்டுக்கு பீன் ரிலேட்டட் கேப்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. BOT பாட். பிஎஸ்என்எல் ஸ்பேஸ் 4G ஸ்பேஸ் பாட் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. பிஎஸ்என்எல்லில் பீன் ரிலேட்டட் கேப்ஸில் வரணும். 4Gயில் ஜீன் ரிலேட்டட் கேப்ஸில் வரணும். பாட்டில் பீன் ரிலேட்டட் கேப்ஸில் வரணும். பாஸ்வேர்ட் நாட் செட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்வரில் பார்த்தீங்கன்னா www.bsnl.in அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. bsnl.in அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஸ்மால் தான் வரும். www.bsnl.in அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. MMSC நாட் செட், MMS ப்ராக்ஸி நாட் செட், MMS போர்ட் ஆல்சோ நாட் செட். MCC MNC இது ஏரியா கோட் எனக்கு வேறு மாதிரி இருக்கும், உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ எந்த கன்ஃபியூஷனும் தேவையில்லை, இதை சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அத்தன்டிகேஷன் டைப்பில் லாஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது PAP/CHAPன்ற லாஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிஎன் டைப்பில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் டிஃபால்ட் SUPL NET அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கமாக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறீங்க, கொஞ்சம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட் SUPL NET அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிஎன் ப்ரோட்டோக்காலில் லாஸ்ட் ஆப்ஷன், அதாவது IPv4/IPv6ன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏபிஎன் ரோமிங் ப்ரோட்டோக்கால்லையும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன், அதாவது IPv4/IPv6ன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ரொம்ப முக்கியமான ஆப்ஷன் இந்த பியரர். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நாட் ஸ்பெசிஃபைடு இல்லை அன்ஸ்பெசிஃபைடுன்னு சில பேர் மொபைலில் மாறி இருக்கும். அதை அன்டிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 8 ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது LTEலேருந்து GPRS வரையும். LTE, HSPAP, HSPA, HSUPA, HSDPA, UMTS, EDGE, GPRS. ஸோ இந்த 8 ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு NR அண்ட் GSMன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த 10 ஆப்ஷனையுமே நீங்கள் ப்ராப்பராக கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களோட இன்டர்நெட் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். இதில் எதனா ஒரு ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணனாலும் உங்கள் இன்டர்நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்ம கிரியேட் பண்ண ஏபிஎனை சேவ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் மொபைலில் கீழே மோர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் ஆர் டன்னுன்னு இருக்கும். இல்லை சில பேர் மொபைலில் மேலே டிக்மா இருக்கும், இல்லை டன்னும் இருக்கும். எனக்கு டன் இருக்குது, நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ டன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண ஏபிஎன் லிஸ்ட் அவுட் ஆகும். நம்ம கிரியேட் பண்ண ஏபிஎன் செகண்ட் ஒன்னாக இருக்குது பிஎஸ்என்எல் 4Gன்ட்டு. ஜஸ்ட் அது ஒன் டேப் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் இன்டர்நெட் ஆஃப் ஆகி ஆன் ஆகும். இந்தமாரி சின்னதாக கலரும் சேஞ்ச் ஆகும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, மறக்காமல் உங்கள் மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணணும். ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைலோட இன்டர்நெட் ஸ்பீடை செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னால் உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடு எந்த அளவுக்கு இருந்ததுன்னு இப்போ எந்த அளவுக்கு இருக்குன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.